யார் யாரையோ நம்பி நம்ம வீணா போயிருக்கோமா இல்லையா? துரோகம் பண்ணியிருக்காங்க, காயப்படுத்திருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு தீங்கு நினைக்காத, காயப்படுத்தாத, வேதனைப்படுத்தாத, எப்பொழுதும் அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய இறைவன் மேல ஏன் நம்பிக்கைவா ஏன் வச்சுக்க மாட்டீங்க? இப்ப இந்த வினாடி உங்க உயிர் போக போகுதுன்னா கூட போகட்டும், இறைவன் சரியா தான் பண்ணுவாருன்னு ஏன் நம்பிக்கை வரமாட்டேங்குது உங்களுக்கு? ஏன் அது வரமாட்டேங்குது? இந்த வினாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நடந்திருக்கு, நான் ஏதோ ஒரு லெசனை லேர்ன் பண்ணிக்கணுன்ற நம்பிக்கை ஏன் வரமாட்டேங்குது உங்களுக்கு? இப்போ பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், உங்களுக்கு உயிர் போகணுன்றது இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நான் அதை பேசலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் இறைவன் மேல நம்பிக்கையை வளர்த்துக்கணும். நமக்கு அறிவு பத்தலைன்றது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நமக்கு போதுமான அறிவு இல்லைன்ற புரிதல் உங்களுக்கு வந்துருச்சா வரலையா? வந்துருச்சா வரலையா? இதுல கிளியரா இருக்கீங்கல்ல? அப்ப நமக்கு மேல அறிவா இருக்கிறவன் யாரு? இறைவன் தான். அப்ப அவன் சரியா தான் இருப்பான்னு ஏன் நம்ப மாட்டீங்க? அனைத்தையும் அவர்தான் செய்கின்றார், படைக்கின்றார், காக்கின்றார், அழிக்கின்றார், மீண்டும் உருவாக்குகின்றார், மீண்டும் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டம் ஒரு விஷயத்தை கொண்டு செல்கின்றார் என்ற எல்லாமே நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? ஏன் கேள்வி கேட்குறீங்க இறைவனை? ஏன் விரக்தி ஆகுறீங்க? ஏன் சண்டை போடுறீங்க? ஏன் பிரச்சனை பண்றீங்க? ஏன் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க? இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. இப்ப இவ்வளவு நாள் யார் யாரையோ நம்பி ஏமாந்து போனீங்கல்ல, நீங்க இறைவனை நம்புங்க. நிச்சயமாக 100% சொல்கிறேன்னு இறைவன் உங்களை ஏமாற்றவே மாட்டார். யார் யாரையோ நம்பி ஒரு ரிசல்ட்டும் இல்லாம நம்ம ஏமாந்து போறதுக்கு இறைவனை நம்பி சரணாகதி அடைந்து விடுங்கள். உங்களுக்கு நடப்பது பூரா மிராக்கிளா தான் நடக்கும். உங்களை நான் ரொம்ப ஈஸியான வழியை ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்குறேன். நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக டெய்லியும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தவத்தில் உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? நீங்கள் தவம் பண்ணீங்கன்னா சந்தோஷம்தான். பட் இருந்தாலும் கூட தவம் செய்வதற்குண்டான வலிமை, நேரம், ஆற்றல் இப்போ நம்மக்கிட்ட இருக்கா? ஏதோ ஒரு மைண்ட் எதுலையோ ஒன்று இழுத்துருது. பண்ணீங்கன்னா சந்தோஷம், பண்ணலைன்னா எது காப்பாற்றும்? தவம் செய்ய வேண்டும் என்பது எனது ஆசைதான், எனது எதிர்பார்ப்பு தான். இருந்தாலும் கூட அது அந்த தவம் பண்ண என்னெல்லாமோ கிடைக்கும்னு இருந்தா கூட உங்களுக்கு அதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. உட்கார மாட்டேங்க, மைண்டு பிஸியாகவே வச்சிருக்கு. இதை பண்ணு, அதை பண்ணு, அங்கே போ, இங்கே போ, குழந்தை குட்டிங்களை பாரு, பொண்டாட்டியை பாரு, பிள்ளைங்களை பாரு, இப்படியே தான் பிஸி ஆகிட்டு இருக்கீங்களே தவிர நீங்க யாரும் தவம் செய்வதற்கு அதிகமான காலம் கழிப்பது கிடையாது, எடுப்பது கிடையாது. இப்போ என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான். என்ன? இறைவனை அடையணுன்றது தான் மாபெரும் நோக்கம். அதுதான் எண்டு. தெரிஞ்சிருச்சுல்ல? அது எது ஈஸியான வழியோ அந்த பாதையில போயிருங்க, வேலை முடிஞ்சுச்சுல்ல? எந்த வழியில ஈஸியா போக முடியுமோ அந்த வழியில போனீங்கன்னா ஈஸி. கஷ்டமான பாதையில போய் எவ்வளோ தூரம் அடைவீங்க? டயர்ட் ஆகிடுவீங்க. மறுபடியும் டிராவல் பண்றதுக்கு எனர்ஜி இருக்காது, டென்ஷன் ஆகும், கடுப்பாகும், என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும், எப்படி வெளிப்படுத்துறதுன்றது தெரியாது, அமைதி இருக்காது. காரணம் என்ன? உங்களது மனதில் இறைவனை பற்றிய நம்பிக்கை இல்லை. இறைவனை 100% நீங்க நம்பி பாருங்க, நீங்க அந்த மிராக்கிள் நடக்கலன்னு என்னன்னு கேளுங்க. பெரிய பெரிய பிரச்சனை உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குல்ல, 100% இதை எனக்கு சரி பண்ணி கொடுப்பாரு நீங்க நம்பிக்கிட்டே இருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை அந்த மிராக்கிளை பண்ணுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆனா ஒரு துளி கூட டவுட் இருக்க கூடாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த 1% இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இப்போ 100% மாறணும். அது மாறுறதுல தான் மேட்ரே இருக்கு. இப்போ என்கிட்டலாம் கேட்டிங்கன்னா 100% இல்லை, 1000% இருக்கும் எனக்கு நம்பிக்கை. ஏன்னா எப்படி சுற்றினீங்கனாலும் இறைவன் வந்து நின்றுவேன். நான் எதை கண்ணில் காமிச்சிங்கனாலும் மறுபடியும் இறைவன் வந்து நின்றுவேன். ரொம்ப சுயநலமாக இருப்பேன் அதில். நான் இறைவன் என்ற ஒன்று வந்துருச்சு அப்படின்னா எதையும் பார்க்க மாட்டேன், இறைவன் தான் முக்கியன்றதுல ஸ்ட்ராங்காக நின்றுவேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும் வரை பெரிய பெரிய மிராக்கிள்ஸை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்க முடியாது. இப்போது பொறாம புத்தி, இன்னொருத்தன் நல்லா இருக்கக்கூடாது, வீணாக போகணும், நாசமாக போகணும், நமக்கு ஒரு கண்ணு போனால் அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணும், இதெல்லாம் யார் யோசிப்பா? இறைவன் யோசிப்பாரா? இப்படிலாம் ஏதாவது உங்களுக்கு புத்தி இருக்குன்னா இப்பயே மாற்றிக்கிங்க. ஏன் அப்படின்னா, சாத்தான சைக்கிளில் வான்னு நீங்களே கூப்பிடுறீங்க, டிக்கெட் எடுத்து வச்சுட்டு கமான் 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 கமான்னு கூப்பிடுறீங்க. அப்புறம் ஒன்ஸ் அந்த சைத்தான் உங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்துருச்சுன்னா எப்படி விரட்டினீங்கனாலும் போகாது. இப்போ சைத்தான் உங்கள் வீட்டுக்கு வர்றது இப்போ யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. இறைவன் உங்கள் வீட்டுக்கு வர்றது யார் கையில் இருக்குது? நான் என்னது பொறாமை, விளங்கக்கூடாது, வீணாக போகணும், இந்த மாதிரி நினச்சிட்டிங்கன்னா ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம்.
வண்டி கட்டிட்டு வர்றதுக்கு தயார் நிலையில் இருக்கிறான். யாரு? சைத்தான். எப்ப இறைவன் வருவாரு? எப்படின்னா சிம்பிளா ஒன்று வச்சுங்க, அன்பா இருக்கணும், அவ்வளவுதான். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. இது இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் இது காலி பண்ணிடும். கருணை என்கின்ற ஒரே ஒரு மருந்து இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயைன்ற மொத்த துர்குணங்களையும் அழிக்கக்கூடிய வலிமை, வல்லமை இந்த கருணைக்கு உண்டு. இறைவனை வர வைக்கிறதுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்க. சைத்தான் அவரே அவர் அடிச்செல்லாம் விரட்ட வேணாம். வராருன்னு தெரிஞ்சாவே அவனே போயிடுவான். எதுக்கு நம்ம இப்போ சாமி, நம்ம ஏதோ பொழப்பு ஓரமாக நடத்திக்கிட்டு இருக்கோம், கடவுள்கிட்ட எதுக்கு சண்டை போடணும்னு போயிடுவாங்க அவனு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ உங்களோட மனசில் இன்னொருத்த நல்லா இருக்கக்கூடாது, வீணா போகணும், அவன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கே, இவன் மட்டும் இவ்வளோ சம்பாதிக்கிறானே, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் கையில் காலில் விழுந்தாது கேட்குறேன், தயவு செஞ்சு எண்ணத்தை மாற்றிக்கிங்க. உடனே மாற்ற முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு வருஷம் கூட ஆகட்டும். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கங்க. ஏன் மாற்றிக்க சொல்கிறேன்? மாற்றிக்கலைன்னா மறுபடியும் பிறந்து வந்து மறுபடியும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னொருத்தரை மன ரீதியாக கஷ்டம் கொடுத்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன ரீதியாக நீங்களும் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தருக்கு நீங்கள் உடல் ரீதியாக கஷ்டம் கொடுத்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் உடல் ரீதியாக கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் நீங்கள் வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துனீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் இன்னொருத்தர்னால வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தப்படுவீர்கள். அது அடுத்த ஜென்மத்தில் இல்லை, இந்த ஜென்மத்திலையும் நடக்கும்.